கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் யோவானுடைய சீசர்கள் யோவானுக்கு அறிவித்தார்கள். உடனே யோவான் அவனுடைய சீசர்கள் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவிடம் போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டு அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடம் வந்து கேட்டார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இங்கே என்ன நடக்கிறது என்று நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு கூறுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் நீங்கள் பார்த்தபடியினால் யோவானிடம் போய் சொல்லுங்கள், வருகிறவர் நான் தான், வேறொருவருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, நான் தானா வேறொருவரா என்று நீ என்னிடத்தில் இடரலடையாதே என்றார். என்னை குறித்து இடரலடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்றார். யோவானிடம் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், வருகிறவராகிய நான் ஏன் இன்னும் தாமதிக்கிறேன் என்றால், நான் தாமதமாகிற ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுவை பார்க்க முடியாத குருடர் பார்வையடைகிறார்கள், வேதத்தின்படி நடக்க முடியாத சப்பானிகள் வேதத்தில் நடக்கிறார்கள், தீராத மனக்கவலைகள், பாவ சாபங்கள், ரோகங்கள் நீங்கி சுத்தமாகிறார்கள், இயேசுவின் வார்த்தைகள் கேட்காத காதுகளும் கேட்கப்படுகிறது, பாவத்தில் மரித்தவர்கள் பரிசுத்தமாகிறார்கள், சுவிசேஷம் தெரியாத தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆகவே நான் வர தாமதமாகிறது என்கிற பொருளில் இயேசு யோவானுடைய சீசரிடம் கூறி அனுப்புகிறார். ஆகவே நாம் இடரலடையக்கூடாது என்கிறார். இப்படித்தான் ஒருவர் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து சந்தேகப்பட்டு ஆண்டவரிடம் கேட்டு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, பிள்ளைகள் பிறக்குமா பிறக்காதா, என் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்களா படிக்க மாட்டார்களா, நான் சுகத்தோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசுவிடம் இடரலடைவார். ஒரு நாள் அவர் இடரலடையும் போது இயேசு அவரோடு பேசினார். மகனே, என்னை குறித்து சந்தேகப்படுகிறாயா? நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா என்றார். உடனே அவர் ஆண்டவரோடு ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டார். அதன் பின்பு விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் எப்பொழுதும் பேசுவார், கேட்பார். இதை கேட்டு கொண்டிருக்கும் அன்பானவர்களே, இந்த இயேசுவை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? நான் பிறக்கும் முன்பதாகவே இயேசு வருகிறார் என்கிறார்களே, வருவாரா வரமாட்டாரா என்று நினைக்கிறோமா? நாம் எல்லாரும் மனம் திரும்பி அவரோடே கூட இருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு வர தாமதிக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் நான் உமது வருகையில் உம்மோடு காணப்பட வேண்டும், அதற்காக என்னை நீர் தகுதிப்படுத்தும். நான் எந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறேனோ அதை எனக்கு நிறைவு செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.